பார்க்க போயிடுறோம். நல்ல வேலை ஹாத்தமு நபின்னு எல்லாம் ஆயத்தை இருக்கிற இல்லாட்டி என்ன உளுல அசுமுன்றோம் நாளைக்கு. அப்படி கூட சில பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான், நபி முடிஞ்சிருச்சு ரசூல் இன்னும் முடியலன்னு சொல்லி. அவனுக்கு மடையனுக்கு தெரியல நபியே முடிஞ்ச பிறகு ரசூல் எப்படி வருவாருன்னு சொல்லி. விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க महबूबा हुजूर ख्वाजा निज़ामुद्दीन औलिया फैज़ान ख्वाजा के सुदरास बंदनवा सरकार अल्हम्दुलिल्लाह इन्ना ख्वाजा नसीरुद्दीन सरकार खिदमत शरीफ अल्हम्दुलिल्लाह सरकार 4 வயசுல ஸ்டார்ட் ஆன ஷஜரத்தன் தய்யிபா ஃப்ரூட்ஸை புசிக்க ஆரம்பிச்ச, உண்ண ஆரம்பிச்ச, சாப்பிட ஆரம்பிச்ச. அவுலியாக்கள் யார் மாஷா அல்லாஹ்? அவுலியாக்கள் யார் மாஷா அல்லாஹ்? முர்ஷித் ஷேக்கிட்ட போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்குடைய நூற மாஷா அல்லாஹ் முர்ஷித் தன் கல்புல இருந்து முரீத் கல்புக்கு பாஸ் பண்ணாங்க. முரீத் கல்புக்கு பாஸ் பண்ணுவாங்க. ख्वाजा नसीरुद्दीन सरकारुடைய ஃபைசானுடைய பஹ்ருல இருந்து மாஷா அல்லாஹ் ख्वाजा கேசு தராஸ் ஃபைசான ஜாரியாக்குனாங்க மாஷா அல்லாஹ். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் ख्वाजा நசீருத்தீன் சர்க்கார் விசால் முபாரக்கான பிறகு சர்க்காருடைய இஜாசத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் ख्वाजा கேசு தராஸ் மத்தியில் இத்தனையோ கராமாத்துகள் உண்டு மாஷா அல்லாஹ். அதில் நான் முக்தசர் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ख्वाजा கேசு தராஸ் பந்த நவாஸ் குல்பர்கா ஷரீஃபுக்கு வர்றதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி சையது தாயிஃபத்து சூஃபியா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரம்பரையில் வந்த ஷேக் சிராஜுத்தீன் ஜுனைதி குல்பர்காவுக்கு வந்துட்டாப்ல. ஷேக் சிராஜுத்தீன் ஜுனைதி ஒரு கிச்சடி ஒரு ஃபுட்டு கிச்சடிக்கு எப்படிங்க என்ன சொல்ல, இது கிச்சடி இருக்குதா? இருக்குதுங்கிறாரு அவரு. சரி, ஏதோ ஒரு கிச்சடி புரியுங்க சார். ख्वाजा சிராஜுத்தீன் ஜுனைதி ஒரு கிச்சடி ஒரு ஃபுட்டு உண்டாக்கி அவங்க மகன் கையில் கொடுத்து சொன்னாங்க, மகனே இதை உங்க மகனுக்கு நீங்க கொடுங்க, நீங்க இன்திகால் ஆகும் போது எனக்கு 150 வருஷத்துக்கு பிறகு அவுலாதே ரசூல் பெரிய ஹவுஸ் குல்பர்காக்கு வருவாங்க மாஷா அல்லாஹ். அவங்க பேரு ख्वाजा கேசு தராஸ் பந்தா நவாஸ். அவங்க வரும்போது இந்த ஃபகீர் சலாம் அவங்களுக்கு பக்ஷிஷ் பண்ணி அவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து இந்த விருந்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு மாஷா அல்லாஹ். சிராஜுத்தீன் ஜுனைதி கிச்சடி உண்டாக்கி கொடுத்தாப்புல. உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் அதுதான். உலகத்தில் முத ஃப்ரிட்ஜ் உண்டானது எங்க? குல்பர்கால தான் மாஷா அல்லாஹ். பார்காஹ ஜுனைதியால மாஷா அல்லாஹ். பார்காஹ ஜுனைதியால ख्वाजा ஷேக் சிராஜுத்தீன் ஜுனைதி. ख्वाजाங்கிற வார்த்தை சாதாத் மார்க் உள்ளது மாஷா அல்லாஹ். ஃபார்சில ख्वाजाன சையீத், அரபில சையீத், ஃபார்சில ख्वाजा. சையீத் சாதா, ख्वाजा ख्वाजा. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சிராஜுத்தீன் ஜுனைதி உண்டாக்கி கொடுத்த கிச்சடி 150 வருஷத்துக்கு பின்னாடி ख्वाजा கேசு தராஸ் குல்பர்கா ஷரீஃப் வராங்க. சிராஜுத்தீன் ஜுனைதியுடைய அவுலாதுகள் போய் சர்க்காரை தாசீம் செஞ்சு வெல்கம் பண்ணி வரவேற்று மாஷா அல்லாஹ் அந்த சிராஜுத்தீன் ஜுனைதியுடைய தபருக்காத் ஷரீஃப் கொடுத்தாங்க. ख्वाजा கேசு தராஸ் பந்த நவாஸ் மாஷா அல்லாஹ் வாங்கி சாப்பிட்டு துவா செஞ்சாங்க. இந்த விஷயம் எல்லா இடமும் காட்டு தீ மாதிரி ஸ்பிரிட் ஆச்சு. பெரிய கூட்டம் வருது, ஒரு அவுலாத ரசூல் வந்திருக்கிறாங்க. என்ன அப்போ குல்பர்கா ஷரீஃப் பக்கத்துல ஒரு பெரிய ஆசிரமம் உண்டு. அந்த ஆசிரமத்துல ஒரு கைர கோம் இருந்தார், ஒரு பெரிய சாது. அந்த சாதுட்ட உள்ள மவுனாத்னு சொல்றது கைர கோம்கள் செய்யக்கூடிய அந்த சித்து விளையாட்டு எல்லாம் மேஜிக் எல்லாம் மவுனாத்னு அரபில பேர். அது கூட இந்த காலத்துல குத்துபு கௌசுன்னு சொல்ற அந்த கதாபுகள்கிட்ட இல்லை. மவுனாத் விளையாட்டு கூட இல்லை. சொல்றது புரியுதா? என்ன அப்ப என்ன வந்தீங்க?
குல்பர்கா ஷரீஃபில் இருந்த அந்த சாது, அவருக்கு 6000 சிஷ்யர்கள் உண்டு. அந்த சாது ஒரு ஆளை விட்டு கூப்பிட விட்டார். யார் அது வந்திருக்கிறாங்க? யாரோ ஒரு பெரிய புசுர்க் வந்திருக்கிறாப்பே, ஒரு பெரியவங்க வந்திருக்கிறாப்பே, யார் அவரை போய் பார்த்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி சாது தர்பார்ல உள்ள ஹாதிம் வந்து கூப்பிட்டாங்க. யார? யார? குத்துபுல் அக்தாபு மாஷா அல்லாஹ், கேசு தராஸ். ஏய், நான் யார் தெரியுமா? இங்கே வர சொல்ல வந்தார். அப்படி சொல்லலை. அப்படியா? நான் வர்றேன். சர்க்கார் பந்த நவாஸ் கூப்பிட்டு வந்த ஆளு படி நடந்துட்டாங்க. மாஷா சாது அவரோட தख्तல இப்போ உட்காந்துக்கிறாப்புல இந்த சாமியார்லாம் நம்ம ஒரு பெரிய எல்லாம் காட்டு சர்க்கார் போய் நிற்கிறாங்க. சாது கேட்டாங்க, யார் நீங்க? ஒரு ஃபகீர். நீங்க என்னமோ பெரிய அஜாயிபலாம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பாபா, நான் சாதாரண ஆள், ஒரு மிஸ்கீன். உங்கள்ட்ட ஏதாவது பவர் இருந்தா நான் உங்களை ஒரு பரீட்சை வைக்கவா, இம்திஹான் பண்ணவா? சர்க்கார் சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை பாபா, நான் என்ன செய்ய. இல்லை இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைக்குவோம். சரி, இன்ஷா அல்லாஹ். நானா ஒன்றும் வைக்கல, நீங்களாம் வந்தா ஓகே இன்ஷா அல்லாஹ். ஒழியக்கூடாதுல்ல. நம்ம ஹக்கில் இருக்கும்போது என்ன, ஒளிஞ்சு ஓடக்கூடாது, புரிஞ்சா? மோதக்கூடாது. மோத வந்தா என்ன, நின்று ஜவாபு சொல்லணும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தந்தா உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ், தவாது முக்கியம் நமக்கு, மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் என்ன, யாராவது ஒருத்தன் கிபரோட வரும்போது நாம அவனுக்கு என்ன ஆஜிஸா போகக்கூடாது, மாஷா அல்லாஹ். அங்க நிக்கணும். தவக்கல் தலல்லாஹி ரசூலுல்லாஹி. சர்க்கார் பந்தனவா சொன்னாங்க. அவர் உடனே அவர் சிஷியக்குள்ள ஓடி போய் ஒரு நல்ல கன்சீவா இருக்கிற ஒரு மாட்டை, மாடு ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்தாப்புல. சாது சொன்னாப்புல, இந்த மாடு வயிற்றுல உள்ள குட்டியில நெற்றியில ஜபஹத்துல பெரிய மச்சம் ஒன்று இருக்குது, கருப்பா. மச்சம்னா புரியுதா? இந்த சில கரல இருக்கும், மலையாளத்துல என்ன மருகு, அது தமிழ்லயும் மருகுன்னு சொல்லுவோம். பெரிய மச்சம் இருக்குது நெத்தியில. யசுதராஜ் காஜா சொன்னாங்க, இல்லையே அது வெள்ளையாடு இருக்குதுன்னு. நாங்க சர்க்கார் வெள்ளையா இருக்குதா? மாடு வயத்துல இருக்கிற குட்டியிட நெத்தியில கருப்பா பெரிய மச்சம் இருக்குதுன்னு நான் சொல்றேன். இவர் இல்லைங்கிறாரு. எல்லாரும் நீங்க சாட்சி கூடி இருக்கிறவங்களே. அப்படி இந்த மாடு குட்டி போட்ட பிறகு நெத்தியில என்ன கருப்பா இருந்தால் இவர் என்னுடைய சிஷ்யன் ஆயிடணும். புரிஞ்சா? அப்படி கருப்பா இல்லாட்டின்னா அவர் சிஷ்யன் ஆயிடுவேன். நீங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க. நீங்க ஓகேயா? சர்க்கார் இன்ஷா அல்லாஹ். என்ன தானே? புரிஞ்சா? காலங்கள் கழிஞ்சு ஒண்ணுச்சு, மாடு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்ட உடனே நெத்திய பார்த்தா கிளீனா வெள்ளையா இருக்குது. அதுல ஒரு சின்ன ஒரு கருப்பு கோடு கூட இல்லை. சாதுக்கு பெரிய ஹைரான் ஆயிடுச்சு, பெரிய ஷாக் ஆயிட்டாங்க, தஹய்யுர் ஆயிட்டாங்க. என்ன எல்லாரும் சிஷ்ய பிள்ளைல வந்து, என்ன சாமி பார்த்தேன் இருந்துச்சு, என்ன அவர் கூப்பிடு சாயிப. சர்க்கார் வந்தான். என்ன சார், என்ன பண்ணுங்க? நான் ஒன்றும் பண்ணல பாவா, நீங்க தப்பா பார்த்துட்டீங்க. நான் தான் சொன்னேன்னு, நெத்தி வெள்ளையா இருக்குது ஒன்றும் இல்லைன்னு. நான் கருப்பா கண்டனே. நீங்க கருப்பா கண்டது மச்சம் இல்லை பாவா, குட்டியோட வால் வந்து நெத்தியில இருந்துச்சு, மயிர் இருந்துச்சு, அதுதான் நீங்க கருப்பா பார்த்து. ஜபத்து நின்றது, குட்டியோட வால்ல உள்ள மயிர் கருப்பா இருந்துச்சு. இல்லைங்க சார், இந்த காலத்து இப்படி மயிரை பார்த்துட்டு தான் சில பேர் என்ன அப்படி ஆளு வேற கோலத்துல ஆடுறானோ, வேற கிடைச்சாது சாது ஒரு ஆள் நினைக்கிறானோ. என்ன சர்க்கார் எதுவும் சொல்லல. சாதுக்கு உள்ளுக்குள்ள
ஹவுஃபுன்னு, ஆஹா நம்மளா சும்மா இல்லாம தவளை தன்வாயால் கெடுக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சொல்லலை, நாம தானே சொன்னோம். நெத்தியில கருப்பு இருந்தா அவர் நீ ஏன் சிஷியன் ஆகணும், வெள்ளையா இருந்தா நான் ஒரு சிஷியன் ஆவானு. இப்ப அந்த மனுஷன் என்ன அவரு சொல்றாரோ இல்லையோ, நம்ம சிஷிய பிள்ளையெல்லாம் சாமி நீங்க இது வரைக்கும் வாக்கு தவறுனது இல்லையேன்னு பிடிச்சான்னா நம்ம என்ன செய்யறதுன்னு உஷாராயிட்டு சொன்னாப்புல, இன்னும் நான் அவங்கள சில பரீட்சை பண்ணுவேன். சர்க்கார் சொன்ன என்னால பறக்க முடியும், நான் பறக்க வேண்டாப்ல, நான் பறக்குவேன்னு சொன்னாப்ல. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். என்ன சாது சொல்லிட்டு அப்படியே இந்த பறவை எல்லாம் பச்சையெல்லாம் ஜனகத்தை அடிச்ச மாதிரி அடிச்சாரு. சொயின்னு சாது பறந்துட்டாங்க. எல்லாரும் நிக்கிற சும்மா இருப்பானா, சாமி சாமி பகவான் பகவான்ங்கிற அவ்வளவு பேரும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சூரத்து மறைகிற அளவுக்கும் பறந்த சாது திடீர்னு ஏதோ ரொம்ப போல்டா அரைஞ்ச மாதிரி அங்கேருந்து என்ன ஜனகத்தை ஒரு மாதிரி பொத்துன்னு கீழே வந்து விழுந்தாப்புல. விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப அந்த இத சர்க்கார் சொன்னாங்க, பாபாஜிக்கு தண்ணி கிண்ணி கொடுத்தவரை தீர்ப்படுத்த. என்ன பாபாஜின்னா, நான் பறந்து மேல போக்கிட்டு இருந்தேன், ஏதோ என்ன வந்து அடிச்சு என்ன கீழே தட்டிடுச்சு, என்ன அது பறவையா என்னன்னு என் கண்ணுக்கு தெரியல. சர்க்கார் சொன்னாங்க, அந்த மேல பறந்தது இப்ப கீழே வரும் பாபாஜி பாருங்க, அதான்னு சொல்லிட்டு. பந்த நவாஸுடைய கதை முபாரக்க பார்த்தா காலியா இருக்குது. மாஷா அல்லாஹ். சர்க்கார்ல 4 இன்ச் ஷரீஃப் பறந்தது. கேசு தராசுடைய சாது பறக்க ஆரம்பிச்சோன்னு எஜமா 4 இன்ச் ரிமூவ் பண்ணாங்க. எப்படி மாஷா அல்லாஹ். அது பறந்து என்ன அடிச்சு கீழே கொண்டு வந்து தள்ளிடுச்சு. அப்பயா உடல சுஹபத்தை பா அவுலியாயிங்கிற கிதாபில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த கிதாபை ஃபார்சிலேருந்து உருதுல மொழிபெயர்த்தது யாருன்னா, அஷ்ரஃப் அலி தானவி உடைய ஹலீஃபா மசீஹுல்லா கான். அஷ்ரஃப் அலி தானவி உடைய ஹலீஃபா மசீஹுல்லா கான் உருதுல மாஷா அல்லாஹ் இதை என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாப்ல மாஷா அல்லாஹ். இது சுஹபத்தே பவுலியாயி ஒரிஜினல் கிதாப் மாஷா அல்லாஹ் ஃபார்சி ஜுபான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த சாது கடைசியில் சொன்னாப்ல, ஹஸ்ரத் நான் தண்ணீரா போயிடுவேன், அதுக்காரர்களுடைய விஷயத்துல முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லா சாபிரி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் வ அக்ரம் அக்பர் வல் இப்ரீஸ் ஹாஜிகான சில்சிலா சிஷ்தல சாபிரியாவுல பெரிய குத்துபாவும் மாஷா. எஜமானியம்மா ஹதீஜா நாயத்துடைய திருப்பொற்பாத புஷ்பங்கள் அருள் மலரடியில ஹாஜா உஸ்மான் ஹாரூனி சர்க்காருடைய கதமேல் ஷரீஃப் தஹத் முபாரக்கால ஜன்னத்துல் முஅல்லால சர்க்கார் இஸ்திராஹாத் செய்றாங்க. முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லா சாபிரி அவங்கள்ட்ட போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு பஸ்மலாவாவது அவங்க முபாரக்கான வாயால தனக்கு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து உஸ்தாதியத்துடைய ஃபைசான் ஹாசிலாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்புல. 7 லட்சம் முரீதீன்களுக்கு ஷேഖு தரீகத்தான 7 லட்சம் முரீதீன்களுக்கு ஷேഖு தரீகத்தான பாக்கியாத்து சாலிஹாத்துடைய பாணி ஆலா ஹஸ்ரத்துடைய மஷாயிஹ்மார்கள்ல வரக்கூடிய லத்தீஃபியாவுடைய பாணி ஷேகுல் மஷாயிகுல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன் அஸ்ஸையீத் அப்துல் லத்தீஃப் ஷா முஹியுத்தீன் அல் ஹசனி தத்ஃபீன் மாஷாஅல்லாஹ் ஜன்னத்துல் முஅல்லால ரலியல்லாஹு தஆலா. ஹாஜி இம்தாதுல்லா சாபிர்கிட்ட போய் ஒரு செகண்டாவது உட்கார்ந்து ஒரு பிஸ்மில்லாஹ் அவங்க வாயால தனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல லத்தீஃபியாவுடைய பாணி மாஷா. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய பஹ்ருல் புஹூர் அலா ஹஸரத் கிப்லா
நான் சொல்ற ஆலா ஹசரத் இந்தியாவில் உள்ள ஆலா ஹசரத் அல்ல, முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லா சாபரி சர்க்கார் தியாவுல் குலூப்னு அவங்களுக்கு ஒரு கிதாப் உண்டு மாஷா. இந்த காலத்துல இந்த சூஃபி வேஷம் போடுற ஆட்கள்லாம் நான் குர்ப ஹத்துல ஒரு தாவத் அழைப்பு கொடுக்குறேன் மாஷா அல்லாஹ். உனக்கு ஹயா படாதீங்க மாஷா அல்லாஹ். என்ன செய்யுங்க, ஹக்கான தஸவுஃப் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க மாஷா அல்லாஹ். இந்த ஃபகீர்ட்ட வாங்க மாஷா, கிதாபை வச்சு உனக்கு நான் படிச்சு தரேன் மாஷா. அது அல்லாம சும்மா என்ன ஏதேதோ கோலம் போட்டுக்கிட்டு சூஃபிசம்னு சொல்லி நீங்களும் உங்க வாழ்க்கையை கெடுத்து அடுத்தாலையும் கெடுத்து கவுமுக்குள்ள என்ன ஃபிர்கத்தை உண்டாக்கி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன எந்த அளவுக்கு ஃபிர்கத் இல்லாம சேர்ந்து போகணுமோ அப்படி எல்லாத்தையும் என்ன சேர்ந்து போகணும் மாஷா அல்லாஹ். ஆனா அதை விட்டுட்டு கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்கணும். எல்லாம் மனுஷன் தான், யாரும் மாசூம் அல்ல. புரிஞ்சா? இப்னு ஹஜர் அல் ஹைதமி பெரிய ஃபகீஹுல் அஸ்ர், அவுலியாக்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய பெரிய ஆஷிக் மாஷா அல்லாஹ். இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் இன்திகாலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி ஃபத்வா கொடுக்கறத நிப்பாட்டிட்டாப்ல. யார்கிட்ட எதுவும் பேசல. 24 hours என்ன தொழுகைக்கு சலாத்து ஃபர்தான சலாத்துக்கு பரவு ஸலவாத்து ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருப்பாப்ல. யார்கிட்ட எதுவும் பேசல. அந்த டைம்ல ஒரு செய்யிது ஒரு ஃபத்வா, எத்தனையோ ஃபத்வாக்கு யார் யாரும் வந்தாப்ல, யாருக்கும் ஜவாப் கொடுக்கல. ஒரு செய்யிது வந்த உடனே மாஷா அல்லாஹ் எழும்பி தாலீம் செஞ்சு இக்ராம் செய்து அந்த செய்யிதை வரவேற்று இன்வைட் பண்ணி உட்கார வச்சு அவங்க வந்த விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு ஜவாபு சொல்லி வாசல் வரையும் போய் அனுப்பி வச்சாப்புல. சாதாத்துமார் பேர்ல அந்த அளவுக்கு மஹப்பத்தும் ஹுர்மத்தும் உள்ள ஆலா ஷக்ஸ் மாஷா அல்லாஹ். நம்ம ஷாஃபி மதுஹபுடைய ஃபகீஹு ஸமானான அல்லாமத்து தஹர் ஷேഖு ஷுயூஹ் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆனா அப்படி உள்ள ஒரு நல்ல மனுஷன்ட்ட மனித தபியத்துல ஏதோ ஒரு எழுத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரஃப் எப்படி உயர்வானது. ஆனா ஒரு விஷயம் பேசும்போது சையதுல் முத்தல்லிகீன் சொல்லி தோஃபால என்ன இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து சையதுல் முத்தல்லிகீன் போடுவாப்ல. நான் அது விஸ்தரிச்சு உள்ள போறதுக்கு நேரம் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் நாடும்போது செய்யலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா அஹ்லு பைத் அத்ஹார் பேர்ல சாதாத்தின் பேர்ல ரொம்ப மஹப்பத்துள்ள ரொம்ப தாதும் இக்ராம் உள்ள ஆனா ஷக்ஸ் இப்னு ஹஜர் ஹைதமி ஏதோ மனித சுபாவத்துல என்ன காரணமோ ஒரு மிஸ்டேக், அந்த வார்த்தை அதுபுகேடான வார்த்தை. சையதுல் முத்தல்லிகீன் ஹுர்மத்தான ஒரு வார்த்தை அல்ல. அது இமாம் அலி மகாமுடைய ஹதரத் ஷரீஃபுக்கு இப்னு ஹஜர் ஹைதமி மாதிரி அரபி ஞானத்துல மிகப்பெரிய அது இது கடல் அல்ல, ஓஷன், சி அல்ல, ஓஷன் சமுத்திரம், பெருங்கடல். அந்த பெருங்கடல் சொல்ற வார்த்தை அது அல்ல. இருந்தாலும் தவறுதலா நடந்துச்சு. அதனால தூஃபா தூக்கி போட்ட முடியுமா? 8000 பேஜ் இருக்குது. 8000 பேஜ் இருக்கு தூஃபால மாஷா அல்லாஹ். ஒரு பேஜ் 2 பேஜ் இல்ல. எத்தனை பேஜ் படிச்சிருப்பாங்க வரலாம். அப்ப என்ன இங்க மனித வாழ்க்கையில இந்த மோச நேரம் நடக்கணும். கண்டிக்கணும் மாஷா அல்லாஹ். சண்டை போடக்கூடாது. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது இங்க महबूबा इलाह हुजूर खाजा கேசுதராஸ் பந்தனவா சர்க்கார்கிட்ட அந்த ஆள் சொல்றாப்புல, நான் தண்ணீரா மாறிடுவேன். அது ரியாவுல் குலூப்ல அலா ஹஸரத் என்ன அதுக்கார்கள்ல கலந்தரியான்னு சொல்லி ஒரு திக்ர் இருக்குது. அந்த கலந்தரியா திக்ர சொல்லும் போது அந்த திக்ர சேரவர் எதுவாக இராத சேராரோ அதுவாக அல்லாஹ் ஆக்கிடுவான் மாஷா அல்லாஹ். அவர் ஒரு ரோஜா மலராக நாடுறாரு, ரோஜா பூவா போயிடுவார். அது பேரு கலந்தரின்னு பேரு மாஷா அல்லாஹ். அந்த திக்ருக்கு ரியாவுல் குலூப்ல அதை பத்தி முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லா சாபிரி குத்திஸ சிர்ருஹு மாஷா எழுதுறாப்புல. அது விஸ்திகரணம் எல்லாம் அன்வாருல் குலூப்னு அதுக்கு ஷரஹ் இருக்குது மாஷா அல்லாஹ். அதெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன நிறைய இருக்குது வை, அது விடு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த சாது என்ன சொன்னாப்புல, நான் ஒரு தண்ணியா போயிடுவேன், உங்களால் அப்படி போக முடியுமான்னு கேட்டான். ஹஜர் கேசுதரா சொன்னாங்க, நான் ஃபகீர் என்ன அம்மாவது எந்த வேதனை கேட்குது, சரி நீங்க போங்களா மாஷா. அவர் கண்ண மூடி நிஷ்டையில் ஆனார். சமஸ்கிருத வார்த்தையில அந்த திக்ர கலந்தரியாக்கு
அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு அஷ்டபந்தனம். அஷ்டபந்தனம் செய்யும் போது அவர் என்ன தண்ணியா போயிட்டாரு. சர்க்கார் முரீதை கூப்பிட்டு சொன்னாங்க, நானும் இப்போ தண்ணியா போயிடுவேன், என்ன செய்யணும், 2 காட்டன் பஞ்ச வச்சு அவர் தண்ணியா போகும்போது அதையும் தொட்டுடு, நான் தண்ணியா போகும்போது இதை 2 தனித்தனியா வச்சுக்க ஆனா முரீதுக்கு சொல்லிட்டாங்க. அவர் அந்த மாதிரி அஷ்டபந்தனத்துல போனாரு, தனியா போயிட்டாரு. சர்க்காரும் கலந்தரியில போனாங்க, கலந்தரில் சர்க்கார் மாஷார் தனி ஆயிட்டாங்க. காஜா கேசுதராஸ் ஜஸது முகத்தஸ் இடத்துல அப்படியே தண்ணி ஆயிடுச்சு மாஷாஅல்லாஹ். ஏன்னா அது குறிச்சு என்ன, குர்ஆன் ஷரீஃபோட ஆயத்தை வச்சு கமா பதஅக்கும் தஊதூன்ங்கற ஆயத்தை வச்சு மாஷாஅல்லாஹ் தியாவுல் குலூப்ல சம்பந்தமா நீண்ட விஷயம் எழுதுவாங்க மாஷாஅல்லாஹ். எதுமோ அப்பா நாயகம் அது என்ன பல நாட்கள் மாஷாஅல்லாஹ் எனக்கு அதை பத்தியான பயானாத்துகள் கொடுத்தாங்க மாஷாஅல்லாஹ். ஹைர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அவரு தனியா அந்த தனியா போனார், சாது சர்க்காரும் தனியா போனாங்க. சர்க்கார் சொன்ன மாதிரி முரீது போய் 2ஐயும் தனித்தனியா காட்டல்ல தொடச்சு வச்சுக்கிட்டாங்க. சாது மாஷாஅல்லாஹ் தன் நிலைக்கு வந்துட்டார், பாடி வந்துருச்சு. கேசுதராஸ் காஜா வந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். அப்போ சாது கேட்டாப்புல, ஹசரத் தண்ணியா போகும்போது எதுக்கு உங்க சிஷிய பிள்ளைங்க 2 தண்ணியும் தொட சொன்னீங்க, நான் தண்ணியா மாறினதையும் நீங்க தண்ணியா மாறினதையும், அதுக்கு மானா என்ன, எங்க கொண்டாங்க நான் பாக்குறேன். சாது தண்ணியா போனதை எடுத்துட்டு வந்து அதுல பேட் ஸ்மெல் துருவாட தாங்கல. காஜா கேசுதராஸ் தண்ணியா போனதை தொட்ட காட்ட கொண்டு மாஷாஅல்லாஹ் குஷ்பூ தாங்கல நறுமணம். சாது கேட்டாப்புல என்ன மீனிங், இதுக்கு அர்த்தம் என்ன? காஜா கேசுதராஸ் சொன்னாங்க, சாது இததான் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஷ்ரிக்குன் நஜஸுன். அதுல மாஷாஅல்லாஹ் ஷிர்க்குடைய நஜீஸுடைய துர்வாடு, இது ஈமானுடைய குஷ்பு மாஷாஅல்லாஹ். சாது சொன்னாப்புல, ஹஜ்ரத் ஜி என்னைய குஷ்பு வாக்குங்க மாஷாஅல்லாஹ், சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். खाजा गेसु दराज बंद नवाज सरफराज शहबाज ஜாஃபருல் அவுலியா தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம் ல மாஷாஅல்லாஹ். என்ன சாதுவும் சாதுடைய கூட்டமும் மாஷாஅல்லாஹ் கலிமா ஷஹாதத் சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன முஸ்லிமீன்களாக மோமினீன்களாக மாஷாஅல்லாஹ். அப்போ கராமத்து அவுலியாக்கள் தன் தாக்கத்து காட்டுறதுக்கு செய்யறதல்ல, புரிஞ்சா? தன்னை பார்த்தாவே விலாயத்து வராது. ஒன்ன பார்க்காதயா அங்க ஹக்க பாரு மாஷாஅல்லாஹ், புரிஞ்சா? ஒன்ன பார்க்காத கௌசுல் ஆலத்துக்கு ஃபுத்துஹுல் கைப்னு ஒரு கிதாப் உண்டு. அந்த கிதாபுக்கு அற்புதமான ஷரஹ் காஜா கேசுதராஸ் அரபியிலே எழுதியிருக்கிறாங்க. பந்தனவாசல் எல்லா தசானிப்பும் ஃபார்சி கிடையாது, ஆயிரக்கணக்கான கிதாபு அரபி, ஆயிரக்கணக்கான கிதாபு ஃபார்சி மாஷாஅல்லாஹ். அந்த ஃபுத்துஹுல் கைப் கௌசுல் ஆலத்துடைய கிதாபுல மாஷாஅல்லாஹ் என்ன பந்தனவாஸ் சர்க்கார் ஷரஹ் எழுதுறாங்க மாஷாஅல்லாஹ். அந்த பாம்பு சட்டை கழட்டும்ல, கேள்விப்பட்டபடியா? ஹையத்து பாம்பு சட்டை கழட்டு, பாம்பு சட்டையை கழட்டுற மாதிரி மாஷாஅல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்க ஈமான் கொண்ட மூமின் மாஷாஅல்லாஹ் அவன்கிட்ட இருந்த அனானியத்தான சட்டையை கழட்டார வரையிலையும் தோத்தி உக்குலஹா குல்ல ஹீன் பீத்ன ரப்பிஹா நடக்காது மாஷாஅல்லாஹ். பாம்பு சட்டையை கழட்டுற மாதிரி ஒன்ட உள்ள அனானியத்தை கழட்டு மாஷாஅல்லாஹ். அனானியத்தை கழட்டு, அதை கலட்டினா தான் என்ன, ஷஜரத்தன் தையிபாவுடைய ஃப்ரூட்ஸை நீ உங்க முடியும், நீ புசிக்க முடியும். அதுதான் இது ரப்பிஹா, சும்மா அல்ல, ரப்புட இதுன்னு கொண்டுதான் நீ புசிக்க முடியும். அப்ப காஜா கேசுதராஸுடைய ஹயாத்த தையிபா மாஷாஅல்லாஹ், நாம கொஞ்ச நேரம் காஜா கேசுதராஸுடைய ஹயாத்த தையிபாவுல ஷுகூல் ஆகும் போது மாஷாஅல்லாஹ் நம்முடைய முழு ஹயாத்தை அது மாஷாஅல்லாஹ் பிரகாசமாக்கிறது. ஆமீன். காஜா கேசுதராஸுடைய ஹயாத்த தையிபாவுடைய கோடான கோடி ஜிஹத்துல ஒரு ஜிஹத்துல ஒரு மூல போதும் நம்முடைய முழு வாழ்க்கையும்
நம்முடைய அகலுடைய முழு வாழ்க்கையும் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹலரத்துல் கரீமுலேனா மக்பூலியத்தை உண்டாக்கி கொடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட கௌஸ் அத்-தஹர் மாஷா அல்லாஹ் हुजूर ख्वाजा गैसु दराज बंदा नवाज सरफराज शहबाज बुलंद परवाज जाफरुल औलिया रज़ियल्लाहु तआला व नफ़अना मिन बरकातिही आमीन आमीन। अल्हम्दुलिल्लाह ख्वाजा नसीरुद्दीन सरकारुடைய திருவாக்கு பிஷாரத் ख्वाजा गैसु दराज गेसु दराज ख्वाजा नसीर पाक बिशारत கொடுத்தான் गेसु दराज தங்களுடைய ज़ात ஷரீஃப் மேல யார் மஹப்பத் வச்சாரோ தங்களுடைய ज़ात ஷரீஃபை யார் மஹப்பத் வச்சாரோ அவருக்கு அல்லாஹ் ஹுஸ்னுல் खातिमा கொடுப்பான் ஆமீன் ஆமீன் அவருக்கு அல்லாஹ் ஹுஸ்னுல் खातिमा கொடுப்பான் ஆமீன்। கடுமையான மழையும் காத்தும் புயலும் கோவளத்துல பயங்கர மழை அப்ப நம்ம இப்ப மஜ்லிஸ் வேற இடத்துல நடக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்ப மஜ்லிஸ் நடந்த இடத்துல என்ன பூரா பொடி பொடி தவக்கல ஃபேக்டரியே இருக்குது அந்த தவக்கல ஃபேக்டரியோடு காத்து மழையோடு ஹாசிம் வந்தாப்புல குல்பர்கா சரி போறோம் அப்ப இஜாசத்து வாங்குறது ஞாபகம் இருக்குது மாசால காரணிய மாசால குல்பர்கா போறதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் இஜாசத்துக்காக வந்தாப்புல புரிஞ்சுச்சா நீ என்னதான் தகவல் இருந்த நீ எந்த சபிக்கிற இருந்தீங்க புரிஞ்சுச்சா ஞாபகம் இருக்கு அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ख्वाजा गैसु दराजुடைய அலீம் ஷான் மர்தபத்துல் ஆலா அப்படி உள்ள மிகப்பெரிய கௌஸ் அல்ஹம்துலில்லாஹ் ख्वाजा गैसु दराज बंदा नवाज सरफराज शहबाज जाफर அல்ஹம்துலில்லாஹ் என்ன வியாபாரத்துல எத்தனையோ விஷயங்கள் உண்டாகும் வியாபாரம்னு சொன்னாவே என்ன அதுல மேடு பள்ளம் எல்லாம் வரும் புரியுதா வியாபாரத்தில் எது நடந்தால் நடந்துட்டு போகுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் அலீம் ख्वाजा गैसु दराज बंदा नवाज உடைய நாலின் பாக் சதகா ஷரீஃப்ல அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் பெரிய சஆதத் ஷரீஃப बंदा नवाज நிகாஹ் கரம்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் சர்க்கார் गैसु दराज தருவாங்கங்கற அந்த நியத்தோட மாஷாஅல்லாஹ் ஒரு வருஷம் ஜவாது அமீனி எல்லாரும் கோலத்தில் இருந்துட்டு மாஷாஅல்லாஹ் गैसु दराज உருஸ் முபாரக் முடிஞ்சு கொல்லியாம்பரைக்கு வந்தோம் மாஷாஅல்லாஹ் ஞாபகம் இருக்குதுல என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்படி என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரிய தௌஃபீக் ख्वाजा गैसु दराज உடைய மஹப்பத் ஷரீஃபும் சர்க்காருடைய சுஹபத் ஷரீஃபும் இன்னும் பெரிய விசேஷம் மாஷாஅல்லாஹ் बंदा नवाज எந்த ख्वाजाன சில்சிலாய சிஷ்த மாஷாஅல்லாஹ் தூக்கி புடிச்சாங்களோ அந்த சிஷ்தியாவுடைய தாமனுடைய தஹத்துல அல்லாஹ் நம்மள வச்சிருக்கான் மாஷாஅல்லாஹ் நாம அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹுசூர் நான் மாஷாஅல்லாஹ் தங்களுடைய ख्वाजाன சிஷ்துடைய மஷ்ரூபாத்துல் ஷராபே சிஷ்த குடிச்சவன மாஷாஅல்லாஹ் சர்க்கார் மாஷாஅல்லாஹ் அப்படினு சொன்னா உரிமையோட கை தூக்குறதுக்கு உள்ள தர்பார் மாஷாஅல்லாஹ் குல்பர்கா ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் எங்க இருந்து கேட்டாலும் சர்க்கார் கொடுப்பாங்க மாஷாஅல்லாஹ் எங்க இருந்து கேட்டாலும் கொடுப்பாங்க மாஷாஅல்லாஹ் அவுலியாக்களுடைய அஹ்வாலாத் கைபியாத் ஷரீஃபுடைய அக்பார்களை எல்லாம் என்ன சரியா படிக்காம சரியா விளங்காம ஏதோ கண்டதும் கேட்டதும் பாதி செய்தியை காதுல கேட்டு பாதி செய்தியை காதுல கேட்காம மறந்து புரிஞ்சா ஒரு மாதிரியான சக்கருள் ஆகி என்ன ஏதோ சும்மா கண்டவனையும் போய் பார்த்து அவெல்லாம் அவுலியான்னு சொல்லி என்ன மயங்கி வாழ்க்கை தட்டெழுந்தி தடுமாறி கேடுகட்டு போகாம பாவிகளான நம்மள அல்லாஹ் காப்பாத்தி அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷாஅல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபா உடைய ஐனுன் நூரை நாம் பெற்றுக் கொள்வதற்கான வழியில கொண்டு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான் மாஷாஅல்லாஹ் நாயிப ரசூலுல்லாஹ் खाजा மொய்னுத்தீன் சிஷ்தி உடைய தாமனை பிடிச்ச ஓரத்தனை என்ன செய்ய மாட்டான் முஸ்தபியத்தான
बारगाह मुकद्दसला मकबूल आहामल है ना पोमाटा सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम नाडे मुकद्दसुरे तात शरीफ ले खाजा मोइनुद्दीन उडे उशाकाना उलामाना उला எல்லாருக்கும் கபூலியத் உண்டு மாஷா மக்பூலியத் உண்டு மாஷா खादी खादिगान फख्र दो जहान खाजा मोइनुद्दीन चिश्ती उடைய खादिगान चिश्ती उடைய खुसूसी इनायत माशाअल्लाह ना इश्क मोहम्मदी माशाअल्लाह इश्क मोहम्मदी माशाअल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह கலிமத்து தய்யிபாவோட ஈமான அல்லாஹ் நம்ம கல்புல கொண்டு வந்து சேர்த்துட்டானா அதுக்கான அலாமத் அல்லாஹ் என்ன சொல்றானா தூதி உக்லஹா குல்லஹீன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கலிமத்து தய்யிபாவோட ஈமான அல்லாஹ் நம்ம கல்புல கொண்டு வந்து சேர்த்துட்டான் கலிமாவுடைய தௌஹீதும் ஈமானும் நமக்கு என்ன அல்லாஹ் தௌஃபீக் செய்துட்டான்னு சொன்னா நம்முடைய தலபெல்லாம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய ரிதாவா இருக்கும் அல்லாஹ்வுடைய லிகாவா இருக்கும் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய லிகாவை தலபு செய்யக்கூடிய தாலிப் என்ன செய்வாப்ல இலாஹியத்துடைய ஹுஸ்ன ஜமாலை இலாஹில ஹுஸ்ன ஜமாலை இலாஹி ஹுஸ்ன ஜமாலை இலாஹில மாஷாஅல்லாஹ் ஹுஸ்ன ஜமாலை இலாஹிங்கற தல்வார்ல சைஃப்ல மாஷாஅல்லாஹ் கத்தராவி போவாங்க கத்தராவி போவாங்க புரியுதா புரியலையா நான் சொன்னது புரியலையா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கலிமா தய்யிபாவோட ஈமானையும் தௌஹீதையும் அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு வந்து சேர்த்துட்டதுக்கான அடையாளம் என்ன நாம அல்லாஹ்வுடைய லிகாவுல மாஷாஅல்லாஹ் ஹாயிஷா வரது மாஷாஅல்லாஹ் லிகாவுல தாலிபா வரது மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய லிகாவுக்கு தாலிபா வரது மெஹனத் பண்றது மாஷாஅல்லாஹ் மெஹனத் பண்ணக்கூடிய எப்படி இருப்பாப்ல ஜமாலே இலாஹி உடைய அல்லாஹ்வுடைய ஹுஸ்ன ஜமால் இருக்குதுல தெய்வீக பேரழகு அந்த தெய்வீக பேரழகுங்கிற தல்வார்ல வால்ல மாஷாஅல்லாஹ் கத்தராயிடுவாங்க खुश्तखान संजरे खुश्तखान खंजरे तस्लीम रा खुश्तखान खंजरे तस्लीम रा हर ज़मान از غیب جان دیگر است رحمت للعالمین محمد رسول الله صلی اللہ علیہ وسلم عید میلاد مولد الکریم عید السرور عید الفرحہ عید الاکبر سرکار دو جہان உடைய ஈத் மீலாத் மௌலித் கரீம் உடைய நூரானி ஜல்சா நடந்துட்டு இருக்குது மாஷா அல்லாஹ் டெல்லியில என்ன குத்புல் அக்தாப் खाजा குத்புதீன் பக்தியார் காக்கி உடைய दरबार शरीफ रबीउल अव्वल 1 அன்னைக்கு மீலாத் ஷரீஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சர்க்கார தோ ஜஹானுடைய ஈத் மீலாத் மௌலித் கரீம் ஒவ்வொரு நாளும் மாஷா அல்லாஹ் சர்க்கார தோ ஜஹானுடைய ஹுஸ்ன ஜமால் சர்க்கார் खाजा मोइनुद्दीन உடைய ஜுபான முகத்தஸ் ரெண்டு खाजा குத்புதீன் பக்தியார் காக்கி வாங்கின இல்ம சர்க்கார் கொடுத்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ் மஜ்லிஸ் எப்படி இருக்குது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாஜுபா கூடிய அளவுல இருக்குது மாஷா அல்லாஹ் ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்து தாஜுபா கூடிய அளவுல காரணம் என்ன வான்துமுல் ஆலவுன இன்குன்தும் மூமினீன் மாஷா அல்லாஹ் ஜிப்ரீலும் மீகாயிலும் தாஜுபா ஒரு அளவுக்கு மஜ்லிஸ் நடக்குது மாஷா அல்லாஹ் கவாலான் சொன்னாப்ல ஒரு ஷேர் மாஷா खुश्तखान खंजरे तस्लीम रा खुश्तखान ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह திருக்கலிமா யாருக்கு खुश नसीब ஆனிச்சோ அந்த ஆஷிக் அல்லாஹ்வுடைய லிகாவுக்காக என்ன தாலிப் ஆகும்போது காயிஷ் ஆகும்போது அல்லாஹ்வுடைய ஹுஸ்ன ஜமாலுங்கிற அந்த சைஃப்ல தல்வார்ல அவன் கத்தராயிடுவான் खुश्तखान खंजरे तस्लीम रा शेर மிஸ்ரா கேட்ட உடனே என்ன ஷேருக்கு கவ்வாலில தனி வேர்டு உண்டு மிஸ்ரா ஷேர்னு சொல்லக்கூடாது அசலா சிஷ்தியாவுக்காக ஒரு செயலி உண்டு பேசுற வார்த்தைக்கு சிஷ்தி சில்சிலால எந்த லஃப்ல் இஸ்திஅமால் செய்யணும்னு சொல்லி ஒரு ஷராயித் உண்டு மாஷாஅல்லாஹ் மிஸ்ரா
முதல் மிஸ்ரா குஷ்துகான கஞ்சரை தஸ்லீமரா. மாஷா அல்லாஹ் ஹுசூர் காஜா கரீம் நவாஸ் உடைய தௌலத்துல் அக்பரான நம்மளோட வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, நான் ஐனி சிஷ்டி மாஷா அல்லாஹ். சிஷ்டியனுடைய வாழ்க்கையே சிஷ்டு மாஷா அல்லாஹ். சிஷ்டியனுடைய மஷ்ரூபாத் மட்டுமல்ல, சிஷ்டியனுடைய மதஹப் மாஷா அல்லாஹ். நமக்கு சிஷ்டு மதஹப் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன குஷ்துகான கஞ்சரை தஸ்லீமரா. மிஸ்ரா கேட்ட உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா நசீபான அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உண்டான மூமினுடைய தலப் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய லிகாவுக்கு அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ்வுடைய இலாஹியத்தான ஹுஸ்ன ஜமாலான ஜாத்தே முஹம்மதியாவுடைய ஜல்வா அஃப்ரோஸ்ங்கற அந்த சைஃப்ல மாஷா அல்லாஹ் அவர் கத்ல் ஆயிடுவார். மாஷா அல்லாஹ் குஷ்துகான கஞ்சரை தஸ்லீமரா. மிஸ்ரா கேட்ட உடனே खाजा குத்புத்தீன் பக்தியார் காக்கியுடைய ரூஹ் ஷரீஃப் கத்ல் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ் सरकार यार शहीद अल मोहब्बत कुतुबुद्दीन बख्तियार काकिயுடைய रूह शरीफ कत्ल ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ் सरकार बेहोश ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ் रूह शरीफ उरूज ஆயிடுச்சு. அடுத்த மிஸ்ரா கவாரான் சொன்னா, ஹர் ज़मान अज़ ग़ैब जान दिगरस. ஹுஸ்ன ஜமால இலாஹிலே ஜமால இலாஹியுடைய ஹுஸ்ன ஜமால்ல எந்த ரூஹ் ஷரீஃப் கத்லானிச்சோ அது கத்லாவி கொஞ்ச நேரத்துல தோடிதே. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜதீதான யாரும் கற்பனை செய்யாத, யாரும் இமேஜினேஷன் பண்ணாத புத்தம் புதிய வாழ்க்கைகளை, புத்தம் புதிய ஆடங்களை எல்லாம் அல்லாஹ் தோற்றுவிப்பான். அல்லாஹ் உதயமாகும். हर ज़मान अज़ ग़ैब जान दिगरस. बेहोश ஆன खाजा குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரூஹ் ஷரீஃப் மறுபடி மாஷா அல்லாஹ் என்ன ज़ात ஷரீஃப்ல வந்து தாখিল ஆயிடுச்சு. மாஷா மறுபடி கவான் சொன்னா குஷ்துகான கஞ்சரே தஸ்லீமரா. சர்க்கார் மறுபடியும் बेहोश ஆனா. இப்படி பலமுறை ஆனிச்சு. ஒரு கவுல் படி 40 தடவை ஆனிச்சுங்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மஷாயிஹ் அதோட மாஷா அல்லாஹ் சர்க்கார் ஷஹீத் முகத்தஸ் மாஷா ஷஹீத் மாஷா அல்லாஹ் खाजा குத்புத்தீன் பக்தியார் காக்கி மாஷா महफिल समा कव्वाल இது பாவா. நீங்க சும்மா கொட்டு கொட்டி ஏதோ 6 மணி பண்ணி கழுத்துல கெஹர்பா போடுறது அதெல்லாம் ஒன்றும் சிஷ்டியா இல்ல. சிஷ்டி ஃபில் ஹால். அரே சிஷ்டி மாஷா அல்லாஹ் என்ன मौलाए कायनात बाब मदीनतुल इल्म सैयदना वसी रसूलुल्लाह नफ्स मुहम्मदी अली करमल्लाहु अलैहि सलातो वसलाम खजानतुल अजीम வரக்கூடிய நூர் சிஷ்டி மாஷா அல்லாஹ். खैरुल बशर अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु உடைய ஈமானுடைய சதாகத்துடைய ஃபியூதாத் சிஷ்டி மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் உமர் இப்னு खत्ताब உடைய அதாலத்துடைய ஜமால் சிஷ்டி மாஷா அல்லாஹ். हजरत उस्मान इब्न अफ़्फ़ान உடைய ஈமானுடைய இல்முடைய லியாத் மாஷா அல்லாஹ் சிஷ்டி மாஷா அல்லாஹ். இது சும்மா நம்ம டான்ஸ் ஆடுறதல்ல, தரீகத் தஸவ்வுஃப் அல்ல. மாஷா குஷ்துகான கஞ்சரே தஸ்லீமரா. हर ज़मान अज़ ग़ैब जान दिगरस. बुरहान चिश्तिया कुतुबुद्दीन बख्तियार काकी सरकार है. बाबा फरीद सरकार ने आनत को सुना तो बुरहान चिश्तिया. चिश्तिया बड़े बुरहान यार खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी माशाअल्लाह. खाजा कुतुबुद्दीन बख्तियार ಇದು ಈಸ್ಟ್ ಏಷ್ಯಾவுல நீ நக்ஷபந்தி ஆரி, காதிரி ஆரி, சுஹர்வர்தி ஆரி, ஷாதிரி ஆரி, எந்த தரீகாவாய் இரி மாஷா அல்லாஹ் खाजा முயினுத்தீன் சிஷ்தி உடைய நாலன் ஷரீஃப் உடைய சதகால அல்லாமல் யாருக்கு விலாயத் கிடைக்காது. மாஷா அல்லாஹ். ताजुल मुहक्किकीन मुहद्दिस अब्दुल हक दहलवी रहमहुल्लाह. मुफ्ती आज़म अल हिंद फाजिल बरेलवी रहमहुल्लाह. ಅವರವರ ಕಿತಾಬುಗಳನ್ನ பதிவு செய்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எது அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய அசலியத்தோ ஐனியத்தோ அதை தாங்கள் அனுபவிச்சு
அது இந்த ஆழத்துக்கு தரக்கூடியவர்கள் தான் மஷாயிஹ் சிஷ்தி. அதுதான் மஷாயிஹ் சிஷ்தி. அந்த மஷாயிஹ் சிஷ்தியுடைய ஹாஜி ஹாஜிலானுடைய சில்சிலாவுடைய ஷம்ஸ், சூரஜ், சூரியன் खाजा गैसूद दराज, बंदा नवाज, सरफराज, शहबाज, हैं बुलंद परवाज, जाफर औलिया हुसैन चिश्ती साहिब गुलबगा शरीफ आका रज़ियल्लाहु तआला अन्हु आफाज़ अलैना बरकात. हैं सरकारुடைய மனாகிபு ஷரீஃப் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் தஹாரான ஹாஜா கீசுத் தராஸ் பந்தா நவாஸுடைய மஹப்பத்திலும் சுஹபத்திலும் சர்க்காருடைய தாமனுக்கு உள்ள மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மள துனியாவிலும் ஆகிரத்திலும் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாஜா கீசுத் தராஸுடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் மாஷா அல்லாஹ் சதா காலமும் நாம் அனுபவிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஹாஜா கீசுத் தராஸ் பந்தா நவாஸுடைய ஃபைஸான மாஷா அல்லாஹ் என்ன இருக பற்றி பிடிச்சி பந்தா நவாஸுடைய முழுமையான ஹிஃப்ல்ல பந்தா நவாஸுடைய ஒளிமயமான அந்த வழிகாட்டுதல் முறையில் நாம் வாழ்வதற்கு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். தபை பலா முஃப்தாத கஷ்டி ज़ईफ़ान और शिकस्ता रात पुश्ती बहक़ गौसुल आलम पीरान पीर रोशन ज़मीर बहक़ ख्वाजा उस्मान हारूनी बहक़ ख्वाजा खादिगान ख्वाजा मोइनुद्दीन चिश्ती बहक़ कुतुबुल अक़ताब ख्वाजा कुतुबुद्दीन बख्तियार काकी बहक़ ख्वाजा गौसुल असद बाबा फरीदुद्दीन गंजशकर बहक़ ख्वाजा महबूब इलाही निज़ामुद्दीन औलिया बहक़ ख्वाजा नसीरुद्दीन चिराग दहलवी मदद कुन या हुज़ूर ख्वाजा बंदा नवाज़ मदद कुन या हुज़ूर ख्वाजा बंदा नवाज़ मदद कुन या हुज़ूर ख्वाजा बंदा नवाज़ मदद कुन रहम कुन नजर कुन लुत्फ कुन इमदाद कुन दीन दुनिया शाद कुन खुशाबाद कुन या हुज़ूर शहंशाह दक्कन ख्वाजा गीसुद दराज बंदा नवाज़ सरफराज शहबाज बुलंद परवाज जाफर औलिया हुसैन चिश्ती रज़ियल्लाहु بحق لا اله الا الله محمد رسول الله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي.